ஸ்டேஜ்ல அவங்க வாழ்க்கையில கடக்கும்போது மிக திடீர் அதிர்ஷ்டத்தை பெருசா கொடுக்கும். அந்த திசா புத்திகள் முடிஞ்ச உடனே என்ன ஆயிருதுன்னா அவங்க ஜாதகம் டோட்டலா டவுன் ஆயிரும். அப்பதான் அவங்க மாட்டுறாங்க. இன்னைக்கு அவ்வளவு ஆச்சு இல்லையான்னு சொல்லிட்டு சரிங்களா, டோட்டலா அமௌண்ட் எடுத்து போட்டு இல்ல நிலத்தை வச்சு காசு வாங்கி அப்படி இப்படின்னு போட்டு டோட்டலா திவால் ஆகி சரிங்களா, டோட்டலா அவங்களுடைய லைஃபே முடிச்சுக்கிட்டு போறாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்கிறாங்க, எவ்வளவு கடன் கேட்டாலும் கொடுத்துருவாங்க. அவர் போய் ஒரு பக்கம் கடன் கேட்டாங்கன்னா எத்தனை லட்சம் வேணாலும் வந்துடும், புரியுதுங்களா? ஆனா அதை உபயோகப்படுத்த முடியுமானா அது முடியாது. அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா அவருக்கு கடனாளியும் தெரியும், ஆனா அவன் நம்பியும் கடனும் கொடுப்பாங்க. அதுவுமே அந்த ஜாதகத்துடைய அமைப்பு தான். அந்த ஜாதகத்தோட அமைப்புல அந்த கடன் சேரக்கூடிய அமைப்பு, அதாவது யாரு கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட அமைப்புங்கிறது இருக்கும். ஆனா அதை அதிர்ஷ்டமா பயன்படுத்திக்கிறதும் துரதிருஷ்டமா ஆக்கிக்கிறதும் அவங்க இங்க கையில தான் இருக்குது, புரியுதுங்களா? அப்படிங்கும் போது இது மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துக்கு இது செட் ஆகுமா, நம்ம ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கோம், நம்ம பெருசா பண்ணலாம்னு நினைக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு நல்ல ஜோதிடரை முயற்சி பண்ணி நமக்கு அந்த அமைப்பு இருக்கா, பண்ணலாமா, அதுக்கான தசா புத்திகள் இருக்குதா